ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். ஏடிஎம்கேயை மொத்தமாக நாங்க எடுத்துக்க போறோம். 90% அதிமுகவே அது குதிரை பேரம் இல்ல. நீங்க சட்டப்படி சரி இதை தூக்கணும். மதன் குறுக்க வராதீங்க. மதன், எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. எதுக்கு கேள்வி? எதுக்கு இல்ல நீங்க யோசிச்சு பாருங்க. அதுல கிடையாது. நீங்க பாருங்க சட்டம் என்ன சொல்லுது. சரி, அதிமுகவை பாதுகாக்க வேண்டும்னு பல தலைவர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன மயிருக்குங்கிறேன். எதுக்கு பாதுகாக்கணும்? அதிமுக எக்கேடு கெட்டு போகுது. இல்ல விட்டு வச்சா திமுகவோட கூட்டணி சேர்ந்துருவாங்க. அதான் அதனால நாங்க தூக்கிட்டு இருக்கோம். அதை தூக்கி தாவேக்கா வச்சு பாதுகாக்கு. ஒரு வீட்டுக்குள்ள போய் நீ பாதி பணத்தை விட்டுட்டு மீதி எடுத்து வந்தீங்கன்னா குற்றவாளி. அது திருட்டு. மொத்தமா தூக்கிட்டு வந்துட்டீங்கன்னா கிடையாது. ஆமா, அது புரட்சி. இது ஒரு புரட்சி நடந்திருக்கிறது. இப்ப மேடையில பேசும்போது அதை ஒரிஜினல் அதை கிழிச்சிருவேன், இதை கிழிச்சிருவேன், இந்த கட்சி வராது, அந்த கட்சி வராது, நாங்க தான் ஆட்சிக்கு வரோம். சரி, நீ ஆட்சிக்கு என்ன கிழிச்சிருவாங்க தான் ஆக்சுவல் கேள்வி. நான் ஆட்சிக்கு திமுக ஆட்சிக்கு வர மாட்டேன். இது வேலையா? லஞ்சம் வாங்க விட மாட்டோம், வாங்கியவர்களையும் விட மாட்டோம். சரி, வாங்கியவர்களை விட மாட்டேன். எங்க விட மாட்டேன்? என்ன பண்ணுவீங்க? அவனை கூப்பிட்டுருவேன். கூப்பிட்டு கட்சிக்குள்ள வச்சுப்பேன். நிறைய காசு செல்வாக்கு அதெல்லாம் பார்த்த சமூக செல்வாக்குடைய லோக்கல்ல மேனிப்புலேட் பண்ணத்தக்க நபர்களை, அந்த தியாகிகளை, அந்த தங்கங்களை, அந்த சிங்கங்களை தாவேக்கா கூட்டு போகுது. காசு கொடுக்காம கூட்டு வந்திருக்காருன்னு அதை வச்சு நான் சொன்னாரு. அது அவங்களே நம்ப மாட்டாங்க. இப்ப கீழே கிரௌட பார்த்தப்போ காசு கொடுக்காம அண்ணன் கூட்டம் வந்திருக்காரு, காசு கொடுத்தா வர்ற கூட்டமா இது அப்படின்னு சொல்லி அதை வச்சு நான் மேடையில பேசுறாரு. ஐயோ இவனை நம்பி வர வந்துட்டோம், போகும்போது பஸ் ஃபேர் கொடுப்பாங்களா இல்லையாங்கிற டவுட் கீழே. காவல்துறையை ஏவி விட்டு மக்களை கொண்டுட்டாங்க. விஜயபாஸ்கர் அண்ணன் பாத்துட்டு இருந்தாரு. 600 போலீஸ் மேல பண்ணி நடவடிக்கை எடுக்க இல்ல விஜயபாஸ்கர் அண்ணன் பாத்துக்கிட்டு இருந்தாராம். எதுக்கு பாத்துட்டு இருந்தாரு? அவர் போய் தடுக்க வேண்டியதானே. கரூர்ல எனக்கு கணக்கு தீக்க இருக்கு அப்படின்னு சொல்றாருல்ல. என்ன சொன்னாங்க? இவ்வளவு போலீஸ் சேர்ந்து கொலை பண்ணிட்டாங்க, படுகொலை பண்ணிட்டாங்க, எனக்கு கரூர்ல ஒரு கணக்கு இருக்கு. ஒரு மயிறு கணக்கும் இல்ல. என்ன இருக்கு தெரியுமா? கரூருக்கு விஜய் போகும்போது அவர் ஹீரோ போறாரு. அங்க போயிட்டு அங்க ஒரு கணக்கு அந்த மக்கள்கிட்ட. நான் ரொம்ப வருத்தத்தில் தான் இருந்தேன். இப்ப ரஜினிகாந்த் தூத்துக்குடி போனார்ல, யார் நீன்னு கேட்டார்ல ஒருத்தர். அது மாதிரி யாராவது பேச்சுவாக்கல எவனா கேட்டா என்ன பண்றது? என் உழைப்புக்கு இந்த காசு போதும், நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி திரும்ப கொடுத்துவார். அப்படியான நம்பர் விஜயபாஸ்கர்னு யாராவது ஒருத்தங்க நம்புறவங்க தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்னா ஏன் விஜயபாஸ்கரே அதை நம்புவாரா அப்படின்னா அப்படி கிடையாது. எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்ட போது 50 வகையான சீர் சினத்தையோட பெரிய அளவுல போய் ஊர்வலமா போய் வீட்டுக்கு போய் தாய்மாம சீர் சுமந்து வாராண்டி அப்படிதான் போனாரு. மேடையில மாப்பிள்ள பர்வேஸுக்கு ஒரு மிரட்டல், நம்ம ஏரியா தாண்டி மாப்பிள்ள நான் வந்துட்டேன் அப்படின்னு மேடையிலே என்கிட்ட இருந்தா நான் போனேன். இப்ப நான் வந்துட்டேன் பாரு, போஸ்ட் எனக்கு தான், அமைச்சர் பதவி வாங்குறது தான் வந்திருக்கிறான். இவங்க டிடிவி தினகரன் பேசும்போது உங்களால் நடுத்தருவில் நிறுத்த போறாரு விஜய் அப்படின்னு சொல்றாரு. விஜய் வேணா இவங்க நடுத்தருந்து பாட்டுவாங்க. ரிசர்வ்டு கோச்சில் பக்கத்துல உட்காடுறாங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கிறேன் அப்படின்ட்டு. அது கொஞ்ச நேரம் கழிச்சு நம்மளை தள்ளி 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 விட்டு கடைசியில் ரிசர்வ் பண்ணவங்களுக்கு சீட் இருக்காது. ஸோ அதே மாதிரி தாவேக்கால நடக்க போகுது. சரத்து தூக்க போறாங்க, அது தெரியும். போதை பொருள் பவுடர் நசுக்குனாரு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ சரத்துக்கு போனதுக்கு அப்புறம் அந்த பெர்த்து காலியா இருக்குனே, இந்த பர்த் உங்களுக்கு தான் ஒரு சீட்டு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஒரு அமைச்சர் அந்த மாதிரி தான் இது நடந்திருக்கு. மக்கள் மத்தியில் ஒரு இளைஞர் எழுச்சி விட்டதாகும். இளைஞர்கள் எழுச்சி வந்துருச்சு. எம்ஆர் விஜயபாஸ்கர் இளைஞர் எழுச்சியில் வருவாரா? ஜென்ஜியா? அவரு ஜென்ஜி புரட்சியா? அல்லது விஜயபாஸ்கர் ஜென்ஜி புரட்சியில் வருவாரா? கூட மேடையில் உட்கார்ந்து அவங்களாம் ஜென்ஜி புரட்சியா? நியாயமாக இடதுசாரிகள் பக்கம் இருந்திருக்க வேண்டிய இளைஞர்களை, விடுதலை சிறுத்தைகள் மாதிரியான கட்சிகள் இருந்திருக்க வேண்டிய இளைஞர்களை இந்த கும்பல் ஆட்டையை போட்டு போதுங்க மிக மிக முக்கியமான விஷயம். உண்மையான திராவிட கட்சின்னா வந்துருச்சு, எனக்கு பெருமூச்சு விடுறேன்னு சொல்லி துறை வைக்க சொல்றாரு. ஆளுங்கட்சி ஆனதற்கு பிறகு ஒரு கட்சியிலிருந்து ஒரு கட்சிக்கு போகத்தானே செய்வார்கள். இது அரசியல் சகஜம் இல்லையான்னு சொன்னா இது அரசியல்ல சகஜமா? கோட்டை விட்டு நிற்கிறாங்க, அதை பத்தி கேள்வி கேட்கறதுக்கு வக்கு இல்லை. ஆனா இது ஒரு இந்த ஆட்சியை நம்ம பாதுகாக்கணும், இந்த ஆட்சியை இப்போது பாதுகாக்கணும் வரைக்கும் ரைட்டு. 5 வருஷமும் பாதுகாக்கணும்னு சொன்னா 5 வருஷத்துக்கு அவங்க ஏதாவது கேம் பிளான் கொடுத்துருக்காங்களா? 5 வருஷம் செக்குலரிசத்துக்கு ஃபேவரா ஒர்க் பண்ண சொன்னா 40 நாள்ல பல்லிழிச்சிருச்சு. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதநேரி உலகன். இன்று நமது சிறப்பு விருந்தினர் தொடர் மகிழன் அவர்கள். நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தொடர். வணக்கம். இன்னைக்கு அதிமுகவிலிருந்து நிறைய பேரை மொத்தமா அப்படியே டிவி கேக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. பார்சல் சர்வீஸ்ல லாரியில ஏத்திட்டு போற மாதிரி வரிசையா 200 பஸ் காசு கொடுக்காம கூட்டு வந்திருக்காருன்னு அதை வச்சு சொன்னாரு. அவங்களே நம்ப மாட்டாங்க. இப்ப கீழே கிரௌட பார்த்தப்போ காசு கொடுக்காம அண்ணன் கூட்டம் வந்திருக்காரு, காசு கொடுத்தா வர்ற கூட்டமா இது அப்படின்னு சொல்லி அதை வச்சு நான் மேடையில பேசுறாரு.
ஐயோ வந்து இவனை நம்பி வேற வந்துட்டோம், போகும்போது பஸ் ஃபேர் கொடுப்பாங்களா இல்லையாங்கிற டவுட்டு கீழே வந்து. இல்ல அவரே பேக் இருக்குது, சாப்பாடு இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. சோ நமக்கு தெரியும் விஜயபாஸ்கர் எப்படிப்பட்ட ஆளு. ஏற்கனவே 2023 பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்ட போது 50 வகையான சீர்சினத்தையோட வந்து பெரிய அளவுல போய் ஊர்வலமா போய் வீட்டுக்கு போய் செஞ்சவர், பெரிய அளவுல செலவு பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவர். அதெல்லாம் நமக்கு தெரியும். அப்படிதான் போனாரு. சோ அப்படி போயிருக்கிறாங்க. ஒரு எம்ஆர் விஜயபாஸ்கர் அவரும் வந்திருக்கிறார். விஜயபாஸ்கர் ஸ்கொயர் அப்படின்னாரு. ரொம்ப ஆர்வமா பலரும் அதுல பேசினாங்க. தாங்கள் வந்து ஏதோ பெருசா இந்த கட்சிக்கு வந்துட்டதே ஒரு பெரிய சாதனை, ஒரு புரட்சி என்பது போல வாழ்க்கையே வந்து சுபிச்சம் அடைஞ்சிருச்சு. ஆமா அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. ஆமா தம்பி உன்னை மைண்ட்ல வச்சுக்கிறேன் ஆதவர்ஜுனா சொன்னாரு. ஆமா அப்படி வந்திருக்கிறாங்க. இதுல ஆதவர்ஜுனா அவருடைய பேச்சு, அவர் வேற காரசாரமா பேசியிருக்கிறார். முதல்ல இந்த இணைப்பு குறித்து உங்களுடைய பார்வை என்ன? இதனால் டிவிகேயிலே ஒரு பெரிய பொறுமல் இருந்துகிட்டு இருக்குது. நான் சிலர்கிட்ட எல்லாம் பேசும்போது ரொம்ப வருத்தத்தோட எல்லாம் சொன்னாங்க, இதெல்லாம் வந்து என்ன ஆக போகுது, எங்களுடைய நிலைமை என்னன்னு அது ரிசர்வ்டு கோச்ல பக்கத்துல வந்து உட்காருவாங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கிறேன் அப்படின்ட்டு அது கொஞ்ச நேரம் கழிச்சு நம்மளை தள்ளி 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 விட்டு கடைசியில் ரிசர்வ் பண்ணவங்களுக்கு சீட் இருக்காது. ஸோ அதே மாதிரி தாவேக்கால நடக்க போகுது. முதல்ல ஸ்பீச் கேட்டவுடனே காலையில் எனக்கு ஒரு பழைய திரைப்படம் நினைவு வந்துச்சு. அந்த காமெடி நான் தேடி தேடி பார்த்தேன், கடைசியில் எனக்கு கிடைச்சிருச்சு. அதில் இப்படி நடிகர் செந்தில் அவர்கள் பேசுவார். மாமா உருமாண்டி அவர்களே, எங்கள் மச்சான் கஞ்சித்தாளி அவர்களே, மற்றும் கொழுந்தியாமார்களே, மற்றும் எங்கள் வீட்டில் பெண் எடுத்து பெண் கொடுத்த கிறுக்கு சுப்பையா அவர்களே அப்படின்னோடனே பொட்டதியில் இவர் கவுண்டமணி சார் போட்டு பிறகு அவங்க வீட்டில் வந்து கோர்பச்சையா பொண்ணு எடுப்பார் அப்படின்னு கிட்டத்தட்ட அப்படியே இருந்தது. அதாவது இவங்க தூய சக்தியை மேலும் வாஷ் பண்ணுறதுக்காக இன்னொரு தூய சக்தி வந்துட்டது மாதிரி, இப்போ ஏதோ புரட்சி நடந்தது மாதிரியான பாவனை. அதில் ஆரம்பத்தில் இவர் விஜயபாஸ்கர் வேற மேடையில் பேசும் பொழுது மாப்பிள்ளை தானே, மாப்பிள்ளை பர்வேஸ் அவர்களே, அது ஆக்சுவலி மோடி வந்து ஜெயலலிதா இறந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு சசிகலா தலையை தடவினாரு. அப்புறம் அது பொதுவில் பேசப்படுச்சுல, நீ தலையை தடவினாலே அப்புறம் போச்சுடா அப்படிங்கிற மாதிரி மேடையில் மாப்பிள்ளை பர்வேஸுக்கு ஒரு மிரட்டல். நம்ம ஏரியா தாண்டி மாப்பிள்ளை, நான் வந்துட்டேன் அப்படின்னு மேடையிலே என்கிட்ட இருந்தா நான் போனேன், இப்போ நான் வந்துட்டேன் பாரு, அடுத்தால அண்ணனும் வர்றேன், அண்ணன் மாப்பிள்ளை தானே, மாப்பிள்ளனா இவர் ரெண்டு மச்சானா, நான் வர்றேன், அடுத்தால போஸ்ட் வந்து எனக்கு தான், அடுத்தால அமைச்சர் பதவி இருக்குது, ரீஅலோகேஷன் இருக்குது, அமைச்சர் பதவியில் ஏதோ அமைச்சரவையில் மாற்றம்லாம் ஏற்பட போகுது, அமைச்சர் பதவி வாங்குறது தான் வந்திருக்கிறாங்க இவங்க. இப்ப இங்க இருந்து ஏடிஎம்கேல இருந்து ஒரு 20 பேர்கிட்ட வர போறாங்க அப்படின்னா, இவங்கெல்லாம் வந்து அமைச்சர் பதவி அப்படின்னு ஒரு தூண்டில போட்டு தான் கூப்பிட்டு வராங்க அப்படின்னா, இந்த 20 பேர் வந்துட்டாங்க, குறைஞ்ச ஒரு 10 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாங்கன்னா, ஏற்கனவே அவங்க அமைச்சரவையில் சுழற்சி முறையில 6 மாசத்துக்கு உனக்கு 6 மாசத்துக்கு எனக்கு அப்படிங்கிற மாதிரி சுழற்சி முறையிலன்னு கூட அவங்க சொல்லி வச்சிருக்கிறதா உள்வட்டாரத்துல வந்து தகவல். சரத்து தூக்க போறாங்க, அது தெரியும். போதை பொருள் பவுடர் நசுக்குனாரு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப அந்த கட்சியில யாருமே பவுடர் நசுக்காதவங்க மாதிரி யாராவது ஃபாலோ பண்ணலாம். இப்ப சரத்துக்கு போனதுக்கு அப்புறம் அந்த பெர்த்து காலியா இருக்குனே, இந்த பெர்த் உங்களுக்கு தானே, ஒரு சீட்டு கன்ஃபார்ம் ஆயிருச்சு ஒரு அமைச்சர். அந்த மாதிரிதான் இது நடந்திருக்குது. முழுக்க அந்த மேடையும் பாவனையும் வந்து மேடையில பேசும்போது புரட்சி தலைவின்னு மேடையில பேசுறாங்க. இவங்க தூய சக்தி அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க, ஊழலுக்கு எதிரான சக்தி. இது தூர்ந்து போன சக்தியா? தூர்ந்து போன சக்தியில இருந்து இவங்க தூர்வாரி, அங்கிருந்து தூர்வாரி இத்தனை பேரை கூட்டு வந்திருக்கிறாங்க. அதுல ஒரு புரட்சியே நடந்துருச்சு. அதிமுக தாய் கழகம், புரட்சி தலைவிக்கு நீதி கேட்பது. அதாவது அந்த அம்மா இறந்த வீட்டுல அதுக்கு தனியான கமிஷன் போட்டாங்க இறந்து போனது பற்றி. அதுல நிறைய சதி இருக்குது அப்படின்னு பேசப்பட்டுச்சு. கடைசியில் அந்த கமிஷன் என்னாச்சுன்னே தெரியல. அப்படி எதுவும் நடக்கல. இவங்க எல்லாரும் அங்கதான் இருந்தாங்க. இப்போ வந்து அந்த அம்மாவுக்கு நீதி கேட்கிறாங்க. எதுக்கு அந்த அம்மாவுக்கு நீதினா, முன்னாடி 1989 அந்த அம்மா சட்டசபைக்குள்ள நுழையும் பொழுது சேலையை பிடிச்சி திமுக தரப்பு எடுத்துருச்சு, அந்த அம்மாவை கேவலப்படுத்திருச்சு. அதுக்கு இன்னைக்கு நீதி இல்ல. எனக்கு புரியல. அந்த அம்மா இறந்த போது இவங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டு சுத்தி வந்துட்டு இருந்தாங்க. அதுல செல்ஃபி எல்லாம் எடுத்தாங்க, நான் பார்த்தேன். அமைச்சர்கள் எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு சேர்ந்து அப்படி நின்று இப்படி செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து வேற பதவிக்கு எடப்பாடி புரட்சி தமிழர்னா இவங்க தான் இப்ப பட்டம் கொடுத்தது. இப்ப அவரா கேட்டிருப்பாரு, அவரை புகழ்ந்து தானே மேல போங்கன்னு ஒரு அந்த சீர்சனத்தை எல்லாம் கொண்டு வந்து 4-5 பேரை உட்காந்து பாட்டு பாட விட்டது யாரு? விஜயபாஸ்கர் தானே. இதுக்கு முன்னாடியும் கூட ஜெயலலிதா அம்மையாருக்கு அந்த கட்சிகள் இருந்த அனுபவம். இவங்க வந்து திமுக சேலையை பிடிச்சி இழுத்துச்சு அப்படிங்கிறது தொடர்பாக திருநாவுக்கரசு அவர் கூட இருந்தவர். அவர் வந்து அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை, வீட்டில் ரிஹர்சல்லாம் பார்த்துட்டு வந்து இங்கே ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அப்புறம் வந்து இது வந்து ஒரு பொய் அப்படின்னு ஒரு புத்தகமே, இந்த 20 பற்றிய கதையை அது ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறாரு, அதில் இருக்குது. அப்புறம் டிவிலையும் பேட்டி கொடுத்துருக்கிறாரு. இது ஒரு பக்கம், அது ஒரு பொய். அதுக்கு பிறகு அந்த அம்மாவுக்கு என்னெல்லாம் அநீதி நடந்துருச்சு, இவங்க எல்லாருமே சேர்ந்து
அதிமுகவின் ரத்தத்தின் ரத்தங்கள் என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா, ரத்தத்தின் ரத்தத்துல முதல் ரத்தத்தின் ரத்தம் இருக்காருல்ல எம்ஜிஆர் எனக்கு வந்து நிறைய அட்டூழியம் பண்ணிட்டாரு. அவர் வந்து எனக்கு பதவி கொடுக்குறேன்னு சொல்லி என்ன ஓரம் கட்டுறாரு. ஆர்எம்பி கோஷ்டி பூசல், மலமுரிஜான் வந்து எனக்கு எதிராக வேலை பார்க்குறாரு. அப்புறம் வந்து இவர் சீமானுடைய மாமனார் காளிமுத்து அவர் வந்து தனக்கு எதிராக பேசுறாரு. இப்படி நிறைய விஷயங்கள், கேவலமான விஷயங்கள் எல்லாமே பண்ணது ரத்தத்தின் ரத்தங்கள் தான். எம்ஜிஆர் வந்து அவர் கடைசி காலகட்டத்தில் அவர் வந்து சரியா இல்லை, உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற பொழுது ராஜீவ்காந்தியின் மூலமாக இங்க தமிழ்நாட்டில் முதலமைச்சர் பதவிக்கு ஜெயலலிதா முயற்சி செய்தார் அப்படின்னு இவங்க தான் பேசியிருக்காங்க. கடிதம் எழுதி வந்தாங்க. நேரா போய் அவரை பார்த்தே அதுக்கான முயற்சி பண்ணாங்க. ராஜீவ்காந்தி அவரை நம்பாதீங்க அப்படிலாம் பேசுனது இவங்க தான். அதாவது புரட்சி தலைவருக்கு முதல்ல துரோகம் பண்றதே புரட்சி தலைவி தான். அவங்க பின்னாட்களை புரட்சி தலைவி ஆகணும்னு தெரியாது. இந்த அம்மா தான். அந்த அம்மாவை பத்தி கேவலங்களாம் பேசினாங்க. அதை நம்ம ஏற்கனவே பலமுறை பேசியிருக்கோம். அப்புறம் இந்த இடைப்பட்ட காலத்துல எம்ஜிஆர் இறந்து போனதுக்கு பிறகு அம்மா ராஜ்யம் தான் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மா இந்த அம்மா கிடையாது. அந்த அம்மா வந்து ஜானகி. ஆனா அந்த அம்மா தேர்தல் பங்கேற்புங்கிறது பெரிய அளவுல அது வந்து டேக் ஆஃப் ஆகும். அதிமுக ஆட்சியை கவிழ்த்தது ஜெயலலிதா தான். டேக் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு டேக் ஆஃப் ஆகலன்னா அந்த அம்மாவை கைவிட்டாங்க. அந்த அம்மா கைவிட்டு புதிதாக அவங்களுக்கு அம்மாவாக பதவியேற்றவர் தான் ஜெயலலிதா. அவங்க வந்து 91 முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி பட்ஜெட் வாசிக்கப்படுற நேரத்துல வந்து செய்த கலாட்டா, அந்த கலாட்டா அது வந்து ஒரு ஏமாற்று வேலைன்னு பின்னாட்களை பலர்னு சொல்லிட்டாங்க. அது முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு 91 பை ஆக்சிடென்ட் ராஜீவ்காந்தி இறந்து போனதுக்கு அந்த அம்மா முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு ஓகே இவங்க தான் இன்னைக்கு நம்ம அம்மா, பெர்மனன்ட் அம்மா அப்படின்னு சொல்லி அங்க இருந்தாங்க. முதல்ல கால் விழுந்தது செங்கோட்டையன். ஆமா, அப்புறம் எல்லாரும் வரிசையா போய் விழுந்தாங்க. இவங்க இந்த பெர்மனன்ட் அம்மாவை ஆக்குனதுக்கு பிறகு பெர்மனன்ட் அம்மா என்னெல்லாம் பண்ணுச்சு அப்படின்னு இருக்குது. இவங்க வந்து ஸ்டாம்பீடுக்கும் அதிமுகவுக்கும் அப்புறம் வந்து தாவேக்காவுக்கும் ஸ்டாம்பீடுக்கும் சம்பந்தம் இருக்கு. கும்பகோணம் மகாமகத்துல குளிக்க போறேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற 40 லட்சம் பேர் அங்கேயும் இறந்து போனாங்க. அதுலதான் ஆரம்பிச்சது இறந்து போனாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஜெயலலிதாவிட இவர்கள் கற்ற பாடம் என்னன்னு கேட்டா, அந்த ஸ்டாம்பீட்ல முக்கியமான ஆளு இவங்க போய் கும்பகோணம் மகாமகத்துல விஐபிகளுக்கு என்ன சொல்லி முடிச்சுட்டாங்கன்னா, பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஒழுங்கா செய்யலன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. ஜெயலலிதாவுக்கு பங்கு இருக்கா இல்லையா, சசிகலாவுக்கு பங்கு இருக்கா இல்லையா, போனதுனால தானே அது நடந்துச்சு. அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சா? நடவடிக்கை எடுக்கப்படாது. அப்ப நம்ம மேலே நடவடிக்கை எடுக்கப்படாது. புரட்சி தலைவி அம்மா வழியில், இதுதான் என்னுடைய கொள்கை ரீதியாக அதிமுகவோட ஒன்றுபடுகிற ஒரு இடம். அப்புறம் ஜெயலலிதா அம்மையாருக்கு நிறைய துரோகம் நடந்துருச்சு. ஏண்டா எங்க அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்பின அந்த கட்சியோடைய எடப்பாடி கூட்டணி வைப்பார். ரத்தத்தின் ரத்தங்களுக்கு ரத்தம் கொதிச்சிருச்சு, அதிமுக தொண்டர்களுக்கு ரத்தம் கொதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஆளு ஆதவர்ஜுனா பயங்கரமா கொந்தளிச்சார். இப்போ தமிழ்நாட்டை ஊழல் ஒழிக்க வந்திருக்கீங்க. என்னைக்கு எதிராக ஊழல் ஒழிக்கிறீங்கன்னு கேட்டா, அந்த கட்சியில தென்னரசன் ஒருத்தர் எம்எல்ஏ இருக்கிறாருல்ல, ஏன்னா இவங்க குழப்பம், ஊழல் எப்போ வந்துச்சுன்னு சொல்லி டிவியில ஒருத்தர் கேட்கிறாரு, ஒரு ஆங்கர் கேட்கிறாரு, என்ன சொல்லுவீங்க நீங்க ஊழல் எப்போ வந்துச்சுன்னு கேட்டா? ஸ்டேட் எப்போ உருவாச்சுதோ அப்ப இருந்து ஊழல் உருவாயிருச்சு. ஆமா, கோயில தட்சணை போடுங்கோ அப்படின்னு சொல்ற இடத்துல உருவாயிருக்கும். அது சோவை சொல்லியிருக்கிறாரு, முதல்ல லஞ்சம் கொடுத்தது நம்ம ஆளுங்க தான். சரியா, கோயிலுக்கு ஆள வர வைக்கிறதுக்கு சக்கரை பொங்கல் சுண்டெல்லாம் கொடுத்தோம். சரியா, ஆனா தென்னரசிட்ட கேட்கறாங்க ஒரு பேட்டியில, ஊழல் எப்போ வந்துச்சு அப்படின்னா தளபதி தான் கேட்கணும். ஏன் தளபதிக்கு அத்தாரிட்டி நீங்களே சொல்லுங்க, உங்க ஒப்பீனியன் என்ன, ஒரு 10 வருஷம் இருக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா இவங்களுடைய ஊழல் ஒழிப்புங்கிறது அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஒரு முழக்கமே தவிர உண்மையான ஊழல் ஒழிப்பு மக்கள் பணத்தை சூறையாடுகிறார்கள் அந்த பொருள்ல கிடையாது. மக்களுடைய வரி பணத்தை சூறையாடுகிறார்கள் பொருள்ல கிடையாது. என்னன்னா ஒரு டெட்லைன் இருக்கு, இந்த இதுல இருந்து இது வரைக்கும் தான் ஊழல் ஒழிப்பு, அதுக்கு முன்னால ஊழல் ஒழிப்பு கிடையாது. 2017 இருந்தா ஊழல் ஒழிப்பு. ஏன் சொல்லுங்க? அப்ப ஜெயலலிதா இறந்துட்டாங்க. அதுக்கு முன்னால நடந்ததெல்லாம் ஊழல் கிடையாது, அது கேன்சல். ஏன்னா ஜெயலலிதாங்கிற புரட்சி தலைவி தனக்கு தேவை. எம்ஜிஆர் மேல பல்கேரியால இருந்து கப்பல் வாங்கினது தொடர்பாக ஊழல் புகார் உண்டு, இன்னும் பல ஊழல் புகார் அவர் மேல உண்டு, சர்க்கரை ஊழல் புகார். ஆனா அதெல்லாம் அது வந்து கேன்சல். ஜெயலலிதா மேல வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு, அதுக்கப்புறம் கோர்ட் வரைக்கும் போய் கோர்ட்ல போய் குன்ஹா கொடுத்த தீர்ப்பு இப்படின்னு போய் ஒரு ப்ராசஸ்ல அந்த அம்மா ஜெயிலுக்கு போனது, ஊதுபத்தி உருட்டுனதெல்லாம் ஊருக்கே தெரியும். இது வந்து அதிமுகவோட பழிவாங்களாது. அதிமுக திமுகவும் சேர்ற முயற்சிங்கிறது அது வந்து மிகப்பெரிய வரலாற்று துரோகம். ஏன் அப்படின்னு கேட்டா, ஜெயலலிதாவை சிறைக்கு அனுப்பிய திமுக எதற்காக எம்ஜிஆர் கட்சியை தொடங்கினார்? திமுக எதிர்ப்புக்காகத்தானே. திமுகவை தீய சக்தி என்றார், இந்த குடும்பமே தீய சக்தி அப்படின்னு சொல்றாரு. முதல்ல அதுல இருக்கிற ஃபால்ட் பிரச்சனை என்னன்னு கேட்டா, 72 எம்ஜிஆர் கட்சி தொடங்குறாரு. அப்போ திமுக தரப்பில் இருந்து யாரு அரசியலுக்கு வந்திருந்தா? குடும்பத்துல இருந்து, கலைஞர் குடும்பத்துல யாராவது அரசியலுக்கு வந்திருந்தாங்களா? அவருக்கு பொருளாளர் கணக்கு வந்து அவரு காட்டுறதுக்கு பதிலாக கட்சியில கேட்கிறாரு, அது பொதுவிலவே பேசுறாரு, வெவ்வேறு அழுத்தங்கள். அப்புறம் வந்து
அவருடைய பதவி ஆசைக்கு ஒரு கட்சி தொடங்கிட்டாரு. திமுக எதிர்ப்பை தாண்டி எந்த கொள்கையும் இல்லை. அண்ணாயிசம்னு சொன்னாரு, அது டுபாக்கூர். அது வந்து அப்பவே டிசைட் பண்ணப்பட்டது. 10 வருஷமா எந்த ஆட்சியும் உருப்படியா செய்யல. இதே மாதிரி விஜய் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு ஜிகனா வேலைகளை மட்டும் செஞ்சுட்டு 10 வருஷம் ஆட்சியில இருந்துட்டு அவ்வப்போது அவர் வந்து தோற்கடிக்க முடியாதங்கிற பொய்யும் நடுவில் நாடாளுமன்ற தேர்தலில் தோத்து போயிருக்கிறாரு. 86 உள்ளாட்சி தேர்தலே தோத்து போயிட்டாரு. அதனால அவர் வந்து பெரிய சாதனையாளர், தோற்கடிக்க முடியாதவர். 10 வருஷம் தான் ஆட்சியில் இருந்தாரு, அவ்வளவுதான் மேட்ரு. அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் யாராலையும் தோற்கடிக்க முடியலன்னு ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஜெயலலிதா தொடர்பாக, ஜெயலலிதா வந்து ஒரு புனிதர், அவங்கள வந்து ஊழல் புகார்ல சிக்க வச்சுட்டு திமுக சிக்க வச்சதால திமுகங்கிற துரோக கும்பலுக்கு கூட போய் நீங்க கூட்டணி வைப்பீங்களா அப்படிங்கிறதுனாலதான் இந்த தியாகிகள். யார் இந்த தியாகிகள்? எம்ஆர் விஜயபாஸ்கர், அப்புறம் குட்கா புகழ் விஜயபாஸ்கர். விஜயபாஸ்கர் வீட்டில் நினைவு இருக்கா? ஏதோ விசாரணைக்கு போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஃபைல்லாம் வெளியே தூக்கிட்டு வேலைக்காரன் தூக்கிட்டு ஓடனா நினைவு இருக்கா? அந்த அளவுக்கான தியாகி அவர். அது மட்டும் இல்ல, இப்ப கரூர்ல தேர்தலில் வந்து நிறுத்தினாங்க. அதுல வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் தான் வந்து பணப்பட்டுவாடா செஞ்சார், 40 கோடி ரூபாய்க்கு மேல அப்படின்னு சொல்லி தேர்தல் நிறுத்தினாங்க. விஜயபாஸ்கர் வந்து ஆர்கே நகர்ல தினகரனுக்கு ஆதரவாக ஒரு பணப்பட்டுவாடா பண்ணாரு. எம்ஆர் விஜயபாஸ்கர் அந்த தேர்தலை ரத்து பண்ணாங்க. எம்ஆர் விஜயபாஸ்கரும் விஜயபாஸ்கரும் லோக்கல்ல தாவேகா வேட்பாளர் நின்றுப்பான்ல, நீ வேற யாருக்கும் பதில் சொல்ல வேண்டாம். அந்த தொகுதியில தாவேகா வேட்பாளர் நின்றுப்பான், அவனுக்கு என்ன பதில்? ஒன்னோட பதில், பணத்தை இறைச்சி இவங்க ஜெயிச்சுட்டாங்க. தூய சக்தின்னு நீ ரெப்ரசன்ட் பண்ண உங்களை நம்பி வந்த 2 வேட்பாளர் நின்றுப்பான்ல, அவன் தோத்து போனானே, அவனுக்கு உன்னுடைய பதில் என்ன? நீ வேற யாருக்கு பதில் வேண்டாம். தாவேகா சார்பாக எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு எதிராக போட்டியிட்டவர்களாகட்டும், அல்லது விஜயபாஸ்கருக்கு எதிராக போட்டியிட்டவர்களாகட்டும், அந்த தூய சக்திகள், அவங்க தூய சக்தியா இல்லையாங்கிறது அப்புறம். ஏன்னா யாரையும் கண்டுபிடிக்க முடியல. நிறைய பேர் லாட்டரி வித்தவன்ல இருந்து அப்புறம் கருப்பு பணத்துல வச்சிருக்கிறவங்க தான் எங்க தலைவரும் அமைச்சர்களா இருக்கிறாங்க. அதை விட்டுரும். இதற்கு பதில் சொல்லணுமா இல்லையா? பதில் சொல்ல. சரி, விஜயபாஸ்கர் மேல, எம்ஆர் விஜயபாஸ்கர் மேல 100 கோடிக்கு மேல சொத்து சேர்த்ததாக புகார் இருக்குது. அதே போல குட்கா புகழ் மேலேயும் அப்படி நிறைய கேசஸ் இருக்குது. அடிஷனல் விஷயம் என்னன்னா, விசாரணையின் போது அவருடைய மனைவி, விஜயபாஸ்கருடைய மனைவி மேலேயும் கூட வழக்கு பதியப்பட்டது. இந்த தியாகிகள் ஜெயலலிதாவின் பொருட்டு அதிமுகவில் இணைந்து அதிமுகவை காப்பதற்காக புதிதாக ஒரு டூப்ளிகேட் அதிமுகவை உருவாக்குகிறார்கள் என்று ஒரு பாவனை நம்ம சமூக வலைதளங்கள்ல இருக்கிற முக்கியமான தலைவர்களே கூட, சமூக வலைதளங்கள்ல பொதுவாக களத்தில் இருக்கிற தலைவர்களே கூட அவங்கள இந்த தூய சக்தி தாவேக்காவால ஏமாற்ற முடியுது. எப்படின்னா, இன்னைக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய குதிரை பேரம். இது குதிரை பேரமா, குதிரைகள் பேரமா? இவ்வளவு குதிரைகள், ஆனா இதெல்லாம் குதிரைகளான்னு தெரியல. விஜயபாஸ்கர் மேடையில பேசும்போது சிங்கங்கள், தென்னாட்டு சிங்கம், அந்த பக்கத்தூர் சிங்கம் அப்படிங்கிறாரு. முதல்ல தமிழ்நாட்டுல சிங்கமே கிடையாது. இல்ல, எனக்கு என்ன கேள்வின்னா, நேற்று தான் நிர்மல்குமார் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினாரு. எங்க கட்சி எம்எல்ஏக்களை வந்து விலைக்கு வாங்க முயற்சி பண்றாங்க, 35 கோடி வரைக்கும் பேரம் பேசியிருக்கிறாங்க, ஐயோ குதிரை பேரம் நடக்குதுன்னு அவர் வந்து சொன்னாரு. இன்னைக்கு 2 எம்எல்ஏக்கள் குதிரை பேரம் நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த சமயத்துல ஒண்ணு நடந்தது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு பஸ் அந்த கரூர் அந்த சைட்ல இருந்து கிளம்பி வந்துருக்குது. வந்த பஸ் இந்த டோல்கேட்டை தாண்டி வந்து சில நேரங்கள்ல அந்த ரோட் சைட்ல தாபா போட்டிருப்பாங்கல்ல, தாபால நின்று அந்த பஸ்லாம் சாப்பிட்டுக்கிட்டே அந்த பஸ்ல இருக்கவங்க லைவ் பார்த்துட்டு இருக்காங்க. எந்த லைவ? நிர்மல்குமார் லைவ். இவங்க வந்தவங்க யாரு? இதே குதிரைகள் தான். கரூர்ல இருந்து வந்த குதிரைகள் இருக்குல்ல, அந்த குதிரைகள் லைவ்ல பார்த்துட்டு இருக்கு. நிர்மல்குமார் வந்து குதிரை பேரத்தை பத்தி வீராவேசமா, ஸ்டாலின் பதவி விலகணும், ஸ்டாலின் வந்து அரசியலை விட்டே போகணும், நீங்க இதுதான் உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு இந்த ஆளு நிர்மல்குமார் பேசுறாரு. நம்ம என்ன கேட்கிறோம்? நீ வந்து என்ன சொல்ற? செந்தில் பாலாஜி ஒரு எம்எல்ஏட்ட ஃபோன் பண்ணி பேசினாரு. அந்தாலும் அந்த எம்எல்ஏவுக்கு வந்து ரோசம் வந்து நியாய தர்ம உணர்வுலாம் வந்து அவர் என்ன பண்ணிட்டாராம், போலீஸ் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாராம். வேற ஒரு டிராமா, ஒரு பக்காவான டிராமா. மறுநாள் நடக்க போகிற இந்த குதிரை பேர அரசியல் நிகழ்வு தொடர்பாக அங்க வந்து நாங்கள் யோகியர்கள், அது குறித்து யாரும் விவாதிச்சிடக்கூடாது, பேசக்கூடாது, கருத்து வந்து இப்படி உருவாகணுங்கிற மாதிரி திருப்பி நாங்கள் யோகியர்கள் அப்படின்னு ஒரு நரேஷன் செட் பண்றதுக்கு. இப்போ ஒருவேளை நேத்து அந்த செய்தி வரலன்னு சொன்னா ஆதவர்ஜனாவுக்கு அந்த கியரே கிடைச்சிருக்காது. இப்படி பிடிச்சி இழுத்து அப்படி வண்டியை ஓட்டுறதுக்கு அவருக்கு கியர் கிடைக்கணும்ல, அந்த கியர் தான் நேற்று நடந்த அந்த நாடகம். இப்போ வந்து செந்தில் பாலாஜி வந்து அவர் பேசினாரா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா இவங்க பேசியிருக்காங்க. எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து இப்போ சில ஒரு ஆட்டோக்காரர் ஒருத்தர், ஒரு ஐயா இருக்காரு, உங்களுக்கு அவர் தெரிஞ்சிருக்கும். அவரு பலமுறை சொல்லியிருக்காரு, யாராவது ஒருத்தங்க எக்ஸ்ட்ரா 20 ரூபா கொடுத்தா இதை வச்சுக்கோ, என் உழைப்புக்கு இந்த காசு போதும், நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி திரும்ப கொடுத்தாரு. அப்படியான நபர் விஜயபாஸ்கர்னு யாராவது ஒருத்தங்க நம்புறவங்க தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்னா, ஏன் விஜயபாஸ்கரே அதை நம்புவாரா அப்படின்னா அப்படி கிடையாது. எம்ஆர் விஜயபாஸ்கர் அப்படியான ஆள் தான். இவங்களை வந்து அதிமுகங்கிற கட்சியை காப்பாற்றணும், அதிமுக வந்து திமுகவோட கூட்டணி வச்சிருச்சு,
அதனால எங்களுக்கு ரொம்ப நோவுது அப்படின்னு சொன்னா, நோவுற அதிமுக காரங்களுக்கு எதெல்லாம் நோவு இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்கள் புகழுகிற ஜெயலலிதா மோடியா லேடியா, பாஜகவோடு ஒரு முறை கூட்டணி வைத்தேன், இனி நான் கூட்டணி வைக்க மாட்டேன், ஒரு முறை தவறு செய்து விட்டேன் அப்படின்னு சொன்ன பாஜகவோட கூட்டணி வைக்கும்போது உங்களுக்கு என்ன எந்தெந்த தியாகிகள் யாருக்கும் கோவம் வந்து அதிமுக வெளியே போலையே? ஏன் போல? அப்போ இதுக்கு முன்னால எடப்பாடி போன தேர்தலுக்கு சொன்னாரா இல்லையா, எஸ்டிபி மாநாட்டுல போயிட்டு பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டேன்ட்டு? கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு நீ வெளியே வந்திருக்கணும், அல்லது கூட்டணி வச்சதுக்காக வெளியே வந்திருக்கணும். அது எதுலயும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பிரச்சனை என்ன? ஒரே ஒரு விஷயம் தான், தாவேக ஆளுங்கட்சியாக மாறிவிட்டது. ஒருவேளை நான் சொல்றேன், இவங்களுடைய லைன் படியே திமுகவும் அதிமுகவும் ஒருவேளை கூட்டணி வைத்திருந்தால், ஆட்சி அமைத்திருந்தால், இவங்களாம் ஓடி போயிருப்பாங்க நினைக்கிறீங்களா? போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா அங்க பதவி கிடைச்சிருக்கும். இப்போ இது ஆளுங்கட்சியானதான் அந்த பக்கம் போயிடுறாங்க. ஒருவேளை பலரும் பேசும்பொழுது, டிடிவி தினகரன் பேசும்போது உங்களால் நடுத்தருவில் நிறுத்த போறாரு விஜய் அப்படின்னு சொல்றாரு. விஜய் வேணா இவங்க நடுத்தருன்னு பாட்டுவாங்க. ஒருவேளை ஆட்சி கவுந்து போச்சுன்னா, துண்டை காணும் துணியை கண்டாங்க, புரட்சின்னு நம்பி போனோம், அங்கன்னா புரட்சி நடக்கல, தூய சக்தி நம்பி போனோம், அது தூய சக்தி இல்லை, அவங்க ஏமாத்து பேர்வழிகள் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் அடைக்கலம் போவதற்கு தயங்காத நபர்கள் இந்த பேர்வழிகள். இன்னொன்னு, அதிமுக திமுக வந்து எப்படி கூட்டணி சேரலாம்? எம்ஜிஆர் எதுக்காக கட்சி தொடங்கினார்? எம்ஜிஆர் எதுக்கு கட்சி தொடங்கினார் எம்ஜிஆருக்கு தெரியும்ல. அதிமுக திமுக இணைப்புக்கான முயற்சி நடந்துச்சா இல்லையா? 1979 77 ஆட்சிக்கு வர்றாரு. 79 இவங்க 2 பேருக்கும் கட்சியை சேர்க்கறதுக்கான முயற்சி நடந்தது. ரொம்ப விரிவான முயற்சி நடந்தது. அந்த முயற்சி அதிமுக தொண்டர்களுக்கு வரலாறு தெரியாதவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா நடந்தது. இல்ல அது மட்டும் இல்லையா, 1987 ஜானகி வந்து இப்ப இவங்க ஜெயலலிதா ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு 17 எம்எல்ஏக்களை தூக்கிட்டு போகும்போது திமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு அவங்க சொன்னாங்களே. எப்பவுமே அந்த முயற்சிகள், இப்ப திமுக அதிமுகவுக்கு வந்து கொள்கை பிரச்சனை, அவங்க யாரோடையும் சேர்றதுல பிரச்சனை, அப்படி ஏதாவது கட்சி இருக்குதா? எந்த கட்சியும் கூட்டணி அந்த அந்த சம்பந்தப்பட்ட நேரத்துல பாஜகவோட கூட்டணி வைக்கும் இணக்கம், கொள்கை ரீதியான இணக்கம் இல்லை. ஒருவேளை அவங்க அண்ணன் அடிப்பன் அப்படிங்கிற மாதிரி அவங்க கூட போனா கேஸ் வராது. இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் அங்க இப்போ என்ன பண்ணுவோம், தமிழ்நாட்டில் ஏற்கனவே டிவிஎஸ்சி வழக்கு இருக்குது. இந்த வழக்கு தொடர்பான விஷயத்துல மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முன்னிபந்தனையோட, அல்லது வழக்கை ஊத்தி முடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க போயிருப்பாங்க. இவங்க நினைக்கிறீங்களா, நாங்க வந்து எங்க சொந்த கட்சிக்காரனாகவே இருந்தாலும் நாங்கள் யாரையும் விடமாட்டோம், லஞ்சம் வாங்க விடமாட்டோம், வாங்கியவர்களையும் விடமாட்டோம். சரி, வாங்கியவர்களை விடமாட்டேன், எங்க விடமாட்டேன், என்ன பண்ணுவீங்க? அவனை கூப்பிட்டுருவேன், கூப்பிட்டு கட்சிக்குள்ள வச்சுப்பேன், அமைச்சர் பதவி கொடுத்துருவோம். இவங்க மேல நடவடிக்கை எடுப்பியா? நடக்க போறது இல்லை. அப்போது ஒரு பச்சையான ஏமாற்று வேலை. அப்புறம் வந்து எம்ஜிஆர் ஆட்சி தலைவராக இருக்க, கட்சி தலைவராக கலைஞர் இருப்பது, இவங்க மாதிரியான அரேஞ்ச்மெண்ட் தான் முன்னாடி நடந்தது. அதனால வரலாற்று நடக்காது இல்லை. எம்ஜிஆர் ஆத்மா மன்னிக்குமா, ஜெயலலிதா ஆத்மா மன்னிக்குமா? அவங்க ஒன்றும் கொள்கை குன்றுகளும் கிடையாது. அவங்க ஒவ்வொரு காலகட்டத்திலும் வெவ்வேறு காரணங்களுக்காக, ஜெயலலிதா அம்மையார் இன்னைக்கு அந்த மோடியா லேடியான்னு கேட்ட அதே ஜெயலலிதா அம்மையார் அங்க அயோத்தியால ராமர் கோயில் கட்டாம வேற எங்க கட்டுறதுன்னு கேட்டவங்க தான். குஜராத் படுகொலை நடந்துச்சு இல்ல, அதுக்கு முன்னால அந்த ரயில் எரிப்பு சம்பவம், அது தொடர்பாக ஜெயலலிதாவோட கமெண்ட் வாய்ப்பு இருக்கு, கிராஸ் செக் பண்ணிக்கங்க. ஜெயலலிதாவோட கமெண்ட் என்னன்னா, அந்த சாமியார்கள் செத்து போனதுக்கு துடிக்காத அவங்களுடைய இதயங்கள் சில மக்கள் இறந்து போயிட்டாங்க, உங்களுக்கு துடிக்குதே, இது எப்படி துடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டவர் ஜெயலலிதா. அந்த அம்மா ஒரு RSS எதிர்ப்பு பேர்வழி. அந்த அம்மா வந்து RSS எதிர்ப்பு கொள்கையாளர் அப்படி கிடையாது. மோடி வர வேண்டாம், நீ வந்து கேட்டுக்கு அந்தாண்டதுக்கு இந்த பக்கம் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறவங்க எல்லை பிரிவினையோட கொள்கை பிரிவினை ஒண்ணு கிடையாது. அதனால கொள்கையை காப்பாற்ற போறோம், திமுகவை அடிக்கிறது தான் எங்களுடைய லட்சியம் அப்படின்னு இவங்க விடுறது எல்லாமே உடான்ஸு. இது எந்த வரலாறும் தெரியாத ஆதவ அர்ஜுனா மேடையில கச்சா முச்சான்னு கத்தி இருக்கிறாரு. ஏதாவது அவர் என்ன சொல்றாரு, திமுக வந்து இனி ஆட்சிக்கு வரவே முடியாது, சரி, ஸ்டாலின் குடும்பத்துல இருந்து இனி யாருமே ஆட்சிக்கு வரவே முடியாது, என்ன முடிஞ்சது, சரி, எங்க தலைவர் தான் நிரந்தரமா ஆள போறாரு. அது உங்க தலைவர்கிட்ட கேட்டு சொல்லுது. இப்போ நிரந்தரமாக ஆளப்போவதாக யார் இதுக்கு முன்னால சொல்லியிருக்கிறார்? ஜெயலலிதா சொல்லியிருக்கிறார். இப்ப அவங்க ஏன் நிரந்தரமா ஆளல? புரட்சி தலைவி, அவங்க வாக்கு தெய்வ வாக்கு, ஏன் தெய்வ வாக்கு படிக்கல? இதெல்லாம் உடான்ஸு. அதாவது திமுகவில் ஸ்டாலின் குடும்பத்தில் ஸ்டாலின் தான் இந்த குடும்பத்திலோட கடைசி முதலமைச்சர். இது வந்து பஞ்ச் டயலாக். இன்னைக்கும் திமுக தான் 2வது மிகப்பெரிய கட்சி. இந்த கட்சி தொடர்ச்சியாக தங்களுடைய நிர்வாக கோளாறுகள், குளறுபடிகள், எல்லா துறையிலையும் ஈஸியா போனா லைசன்ஸ் கிடைக்குது, அது கிடைக்குது, இது கிடைக்கிறாரு. போய் கிரவுண்ட்ல மக்கள்கிட்ட போய் கேட்டா நிர்வாக குளறுபடிகள், முறையாக நிர்வாகம் நடக்கவில்லை, தேக்க நிலையில் இருக்கிறது அப்படின்னு தான் மக்கள்கிட்ட இருந்து வர்றது. அது மட்டும் இல்லை, மணல் அள்ளுறதுக்கு காசு, வண்டி செங்கல் சூளையில காசு, அது மட்டும் இல்லாம பிபி போஸ்ட், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போஸ்ட்டுக்கு 5 லட்சத்துலேருந்து 35 லட்சம் வரைக்கும் வந்து கேட்கறாங்கன்னு சொல்லி டிவிகேனுடைய திருப்புர சுந்தரி, சாரி அது என்ன சுந்தரி, ஞான சுந்தரி அப்படிங்கிற அந்த அம்மா தாவேக்காரங்க வழக்கறிஞர் வேற, அவங்களே நேரடியாக
இந்த புகாரை வைக்கிறாங்க. இந்த 10 ரூபா செந்தில் பாலாஜி 10 ரூபா வாங்கிட்டாரு, கரூர்ல எனக்கு கணக்கு தீக்க இருக்கு அப்படின்னு சொல்றாருல, என்ன சொன்னாங்க? டாஸ்மாக்ல 10 ரூபா வாங்குறாங்க, ஏன் வந்து இன்னும் ஒழிக்கல? வாங்குற 10 ரூபா எங்க போகுது? நீங்க வந்து தனியா பாட்டிலுக்கு தான் 10 ரூபா. ஆக்சுவலி பாட்டு கரெக்ட். ஆக்சுவலி பாட்டிலுக்கு 10 ரூபான்னா உயர்நீதிமன்றம் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கிட்டு பாட்டில திரும்ப கொடுத்தா 10 ரூபா கொடுன்னு சொல்லியிருக்கு. அப்படித்தானே? உன் பழக முடியல, இனி எதுக்கு 10 ரூபா வாங்குற? செந்தில் பாலாஜிக்கு போகுதுன்னு சொன்னா இப்ப அந்த 10 ரூபா எங்க போகுது? ஆதவர்ஜுனாக்கு போதா? லோக்கல்ல இருக்க எம்எல்ஏக்கு போதா? யார் அந்த சார்? எவனுக்கு போகுது அது? அப்ப இது வந்து ஒரு ஃபேக் நரேட்டிவ். ஊழல் ஒழிப்புங்கிற பெயரில் மக்கள் மத்தியில் ஒரு இளைஞர் எழுச்சி வந்து விட்டதாகும். இளைஞர்கள் எழுச்சி வந்துருச்சு. எம்ஆர் விஜயபாஸ்கர் இளைஞர் எழுச்சியில வருவாரா? ஜென்சியா அவரு? ஜென்சி புரட்சியா? அல்லது விஜயபாஸ்கர் ஜென்சி புரட்சியில வருவாரா? கூட மேடையில உட்கார்ந்து அவங்கலாம் ஜென்சி புரட்சியா? மொத்தமா இந்த கட்சி தரப்புல இருந்து ஒரு நிர்வாக குளறுபடியை மறைக்க தொடர்ச்சியா திமுக மேல குத்தி இருக்காங்க. இல்ல 45 நாள் இதே பேசிட்டு இருக்கிறாங்க, வேற எதுவுமே நடவடிக்கை ஒன்னையும் காணுமே. சொரிஞ்சு விட்டே இருக்கிறது தான். நம்ம ஒண்ணு திரும்ப வந்து ஒண்ணு பேசுறாப்படி, அல்லது சிபிஎம் ஒண்ணு பேசுறாங்க, அல்லது பேபி ஒண்ணு பேசுறாரு. இதையே திமுக கூட்டணி அமைக்க முயற்சி பண்ணிட்டாங்க. ஐயோ பாத்துட்டான். இல்ல இப்படி ஒரு அரசியல் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்களே, இது பறித்து இந்த நரேட்டிவை தக்க வைக்கிறது இருக்குல்ல. திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்க முயற்சி செய்தார்கள். ஒருவேளை சேர்ந்துடக்கூடாதுன்னு பயப்படுறாங்களோ? திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்க முயற்சி செய்தார்களா இல்லையா என்பது வேறு. இதுக்கு முன்னாடி திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்க கூடாது என்பதற்கு தர்க்க ரீதியாக இவர்களிடம் எந்த பலனும். இப்ப ஒண்ணு சொல்றேன், திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்கலாமா? ஃபர்ஸ்ட் வைக்கக்கூடாது. ஏன் வச்சாங்க? திமுக காங்கிரஸும் கூட்டணி வைக்கக்கூடாது. முதல்ல ஃபர்ஸ்ட் திமுகவிலிருந்து பிரிந்து சென்று திமுகவில் வாரிசு அரசியல் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்லிட்டு போனார்ல. வைகோ என்ன வெங்காயத்துக்கு கூட்டணி வச்சார்? எல்லாரும் சேர்ந்து வைகோவோட கூட்டணி வைக்காதீர்கள், வைகோ கூட்டணி வந்தால் அவரை அடித்து விரட்டுங்கள், வைகோ திமுகவோட கூட்டணி வைத்தால் அதை எங்களால் பார்க்க சகித்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு யாராவது பேசினாங்களா? அப்படின்னு பேசல. திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைத்திடவே கூடாது. ஐயோ மக்கள் எப்படி ஒத்துக்கொள்வார்கள்? மக்கள் எதை ஒத்துக்கொள்ளவில்லை? மக்கள் ஒத்துக்கொள்வார்களா? மக்கள் மேண்டேட் என்ன ஆகுறது? மக்கள் கருத்து என்ன ஆகுறது? மக்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க, பெரும்பான்மையா ஒரு சைஸ்ல ஒரு ஓட்டு போட்டிருக்கிறாங்க, உண்மை, இதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அவருடைய தீர்ப்பின்படி விஜய் முதல்வர் ஆவதற்கு வாக்களிக்கவில்லை. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி கான்ஸ்டியூஷன் படி எழுதி வச்சிருக்கேன், சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை கூப்பிடணும். இது வரைக்கும் ஓகே. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி எதுக்கு கூப்பிடணும்? கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது. கவர்னர் ஆட்சினா என்ன? கவர்னருடைய ப்ரிஃபரன்ஸ் அல்லது கவர்னரோடாக பிஜேபியின் ப்ரிஃபரன்ஸ் அது நடைமுறைக்கு வந்து விடக்கூடாது. 2 இன்சிடென்ட் நினைச்சுல்ல. கவர்னர் தலைமையில அங்க பதவியேற்பு விழால வந்தே மாதரம், நீங்க அங்க தமிழை வச்சு ஒன்றும் செய்ய முடியல. சரி கட்டு. அதுக்கு பிறகு இப்ப என்ன நடந்துச்சு? அங்க சட்டமன்றத்துல தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டது. யாருடைய ப்ரிஃபரன்ஸ்? கவர்னருடைய ப்ரிஃபரன்ஸ். கவர்னர் என்ன சொல்றாரு? இது வந்து வரலாற்றில் நிகழானது, RN ரவியால் முடியாதே நான் சாதித்து விட்டேன். அதான் அதுக்கு அர்த்தம். இப்ப இது கவர்னர் ஆட்சி இல்லையா? சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு ஒரு பக்கம் என்ன பண்றாங்க, இவன் பண்ற டேக் டைவர்ஷன் மேட்டர் வந்து கிரவுண்ட்ல என்ன பண்ண போகுது? தமிழ் எங்கள் பேச்சு, தமிழ் எங்கள் மூச்சு, தமிழ் அது, தமிழ் இதுன்னு சொல்றாங்க. சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு இவ்வளவு காணும், நீங்க வந்து இதுக்கப்புறம் சாங்ஷன் கொடுத்துக்கிட்டே 1000 பள்ளிகளுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. சிபிஎஸ்இ பள்ளிகள்ல மும்மொழி கொள்கைகள் கட்டாயம் அந்த பக்கம் பிஜேபி காரன் போடுறான். இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இந்தி திணிப்பு. இது கவர்னர் ஆட்சி இல்லையா? பிஜேபி வந்தா என்ன நடக்குமோ அதை சாதித்துக் கொள்வதற்கு அறநிலையத்துறையில் பார்த்து விஜய் எங்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறாருன்னு சொல்லி ஆலய வழிபாட்டாளர்கள் சங்கம் அறநிலையத்துறையிட்ட இருந்து கோயில்களை விடுவி அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா சட்ட ரீதியாக RSS உடைய ஒரு அமைப்பு அவங்க என்ன பண்றாங்க, கோயில் சார்பாக பள்ளிக்கூடம் கட்டினா அது கேஸ், பள்ளிக்கூடம் கட்டக்கூடாதுன்னு போய் தடை வாங்க போறாங்க. அந்த டிஆர் ரமேஷுக்கு சந்தோஷம் கொடுக்குறாரு விஜய். டிஆர் ரமேஷுக்கும் சந்தோஷம் கொடுக்குறாரு, உங்களுக்கும் சந்தோஷம் கொடுக்குறாருன்னா விஜய் யார் பெஸ்ட்? அப்ப இது கவர்னருக்கு ஏதுவான, பிஜேபிக்கு ஏதுவான விஷயங்களை அமல்படுத்தி கொண்டிருக்கிற விஜய் அவர் மதசார்பற்ற கொள்கையில் உறுதியாக நிற்பார். ஒண்ணும் இல்லை. அந்த திருப்பரங்குன்ற ஃபைல்ஸ் நம்ம திரையிட முயற்சி பண்ணா தடுத்துட்டாங்க. இஸ்லாமியர்கள் ஒருத்தர் வந்து இங்க பிற்படுத்தப்பட்ட நபர், அவர் வந்து இஸ்லாத்தை தழுவி இருக்கிறார், அவர் பிசி சர்டிபிகேட் கேட்டு போயிருக்கிறார். அவ்வளவுதானே. திமுக சைட்ல திமுக ஆட்சியில் இருந்திருந்தால் இந்த விஷயத்த எவ்வளவு பெரிய நரேட்டிவா, எவ்வளவு பெரிய விஷயமா மாறி இருக்கும். இப்ப என்ன நடந்துருச்சு? நீதிபதி என்ன சொல்றாரு, நீங்க முஸ்லீம் தானே, முஸ்லீம்ல என்ன ஜாதி இருக்குது, உங்களுக்கு எதுக்கு இடஒதுக்கீடு? என் கருத்துப்படி முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடே கொடுக்க கூடாதுன்னு ஒரு நீதிபதி சொல்றார். நாங்கள் திமுக அசலான திமுக இல்ல, அண்ணா கொண்டு வந்த திமுக இல்லைன்னு துரை வைகோ சொல்றாரு. சரிப்பா, நீங்க அண்ணா கொண்டு வந்த திமுக, நீங்க வைகோவோட நேரடி வாரிசு, வைகோ தான் அண்ணாவின் நேரடி வாரிசு, நீங்க இந்த விஷயத்துக்காக என்ன பேசுனீங்க? திராவிட இயக்க கொள்கைகளை காப்பாற்றுவதற்கு துரை வைகோ என்ன பேசினாரு? சரி, நீங்க அது இல்ல, இவர் தான் உண்மையான திராவிட கட்சின்னா வந்துருச்சு, எனக்கு பெருமூச்சு விடுறேன்னு சொல்லி துரை வைக்க சொல்றாரு. சரி, அவங்க தான் என்ன பேசினாங்க? கோட்டை விட்டு நிற்கிறாங்க, அதை பத்தி கேள்வி கேட்கறதுக்கு வக்கு இல்ல.
ஆனா இது வந்து ஒரு இந்த ஆட்சியை வந்து நம்ம பாதுகாக்கணும், இந்த ஆட்சியை இப்போது பாதுகாக்கணும் வரைக்கும் ரைட்டு. 5 வருஷமும் பாதுகாக்கணும்னு சொன்னா 5 வருஷத்துக்கு அவங்க ஏதாவது கேம் பிளான் கொடுத்துருக்காங்களா? 5 வருஷம் செகுலரிசத்துக்கு ஃபேவரா ஒர்க் பண்ண சொன்னா 40 நாள்ல பல்லடிச்சிருச்சு. சரி, இப்போ ஏடிஎம்கேயை மொத்தமாக நாங்க வந்து எடுத்துக்க போறோம், 90% அதிமுகவே. அது குதிரை பேரம் இல்ல, நீங்க சட்டப்படி. சரி, இதை தூக்கணும். மதன் குறுக்க வராதீங்க மதன். எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. எதுக்கு கேள்வி? எதுக்கு இல்ல நீங்க யோசிச்சு பாருங்க. அதுல கிடையாது. நீங்க பாருங்க, சட்டம் என்ன சொல்லுது? நீங்க தான் பத்திரிக்கையாளர், நம்ம மணி. சட்டம் என்ன சொல்லுது? ஒரு கட்சியில மொத்தமா வாங்கினா அது குத்தம் இல்ல, அது வந்து இந்த குதிரை பேரத்தில் வராது. ஒரு வீட்டுக்குள்ள போய் நீங்க வந்து பாதி பணத்தை விட்டுட்டு மீதி எடுத்து வந்தீங்கன்னா குற்றவாளி. அது திருட்டு. மொத்தமா தூக்கிட்டு வந்துட்டீங்கன்னா கிடையாது. ஆமா, அது வந்து புரட்சி. இது ஒரு புரட்சி நடந்திருக்கிறது. ஏன்னா அந்த கட்சி கண்ணு முன்னால ஒரு கட்சியை ஒருத்தன் திருடிக்கிட்டு இருக்கான். அதாவது பீரோ புல்லிங் மாதிரி இங்க இருந்து கயிறை போட்டு இந்த அருணா கயிறை கட்டி இழுக்கிற மாதிரி மொத்த கட்சி இந்த பக்கம் இழுத்துட்டு இருக்கிறாங்கன்னா முதல்ல மொத்த கட்சி வந்துச்சாங்கிறது இன்னொரு ஆக்சுவலி சரிபார்க்க வேண்டியது. ஆனா ஒரு ஸ்பிரிட் டெமோக்ரஸின்னு சொல்றீங்க, மொத்த கட்சி அங்கிருந்து உருவிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆளுங்கட்சி ஆனதற்கு பிறகு ஒரு கட்சியிலிருந்து ஒரு கட்சிக்கு போகத்தானே செய்வார்கள். இது அரசியல் சகஜம் இல்லையான்னு சொன்னா இது அரசியல்ல சகஜமா? இல்ல, அதுலதான் இது அரசியல்ல சகஜமா? இதுதான் சகஜமான அரசியலாக இருக்க வேண்டுமா? ஒரு கட்சியை மொத்தமா இழுத்துட்டு போற அளவுக்கு உங்களுக்கு என்ன யோகியதை இருக்கு, உங்க கட்சியில என்ன இருக்குது, என்ன கொள்கை மாதிரி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்க வேண்டியவர்கள். அது இன்னொரு கட்சி உள்விவகாரம்னா அதிமுக பாதுகாக்கப்பட வேண்டும். சரி, அதிமுகவை பாதுகாக்க வேண்டும்னு பல தலைவர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன மயிருக்குங்கிறேன், எதுக்கு பாதுகாக்கணும்? அது பாட்டுல இங்க இருக்கிற கட்சியை தூக்கி இந்த பக்கம் வைங்க, அந்த பக்கம் வச்சு அவங்க அதிமுகவை பாதுகாக்கணும். எப்படி பாதுகாக்கிறது? இப்போ ஒரு பொருள் இருக்கு, இப்போ இந்த ரிமோட் இருக்கு, இந்த ரிமோட்டை பாதுகாக்கணும். இல்ல, விட்டு வச்சா திமுகவோட கூட்டணி சேர்ந்துருவாங்க. அதுதான், அதனால நாங்க தூக்கிட்டு இருக்கோம். அதை வந்து தூக்கி தாவேக்கா வந்து வச்சு பாதுகாக்குது. அதுக்கு பேர் தான் பாதுகாக்கிறது. அப்படி ஆயிடுச்சு. அதிமுகவை பாதுகாக்க வேண்டாம். அதிமுக இப்போ வந்து வழக்கமா என்ன சொல்லிட்டு இருந்தோம்? பிஜேபி பாஜகவை சுக்கு நூறாக உடைக்கும் அப்படி சொல்லிட்டு இருந்தோம்ல. இது தாவேக்கா செய்து கொண்டிருக்கிற வேலை அந்த வேலை இல்லையா? இது பாஜக வேலை இல்லையா? இது பாஜக வேலைன்னு சென்ஸ் பண்ண முடியலையா? இல்ல, எனக்கு கேள்வி அதுதான். இதே எம்எல்ஏக்களை பிஜேபி தூக்கி இருந்தால் காங்கிரஸ் என்ன செய்திருக்கும்? இந்த கூட்டணி கட்சிகள்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க? காங்கிரஸ் வந்து எங்க கட்சியில இருந்து 4 எம்எல்ஏ தூக்கிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கும். காங்கிரஸோட வரலாறு லட்சணமே அவ்வளவுதான். அவன் என்ன பண்ணிருப்பாங்க? இதுக்கு முன்னால தான் கட்சியில இருந்து பிஜேபி எம்எல்ஏக்கள்ல சரிபாதி ஒண்ணு இல்ல, நம்ம மணிப்பூர்ல அந்த ஊரு சீஃப் மினிஸ்டரே காங்கிரஸ் கட்சிக்காரன் தான். ஒருவேளை பிஜேபிக்கு ஆட்சி அமைச்சிருந்தாலும் அந்த காங்கிரஸ்ல அங்க கூட்டணி போயிருக்கோம். ஆமா, அவ்வளவுதான். நாங்களே தர்றோம். இந்த காதலுக்கு மரியாதை படத்துல ஷாலினியை வந்து அவங்க ஃபேமிலியை அனுப்பி வைக்கும், போங்க நாங்களே அனுப்பி வைக்கிறோம், அந்த மாதிரி அனுப்பி வச்சிருவாங்க. அதனால அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. நீங்க இங்க கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது வெளிப்படையாக தெரிகிறது. என்ன தெரியுது? அதிமுகவிலிருந்து கடைநிலை தொண்டர்களிலிருந்து வசதி படைத்த இதுகாரும் அமைச்சரவை பதவியிலிருந்து நிறைய காசு செல்வாக்கு அதெல்லாம் பார்த்த சமூக செல்வாக்குடைய லோக்கல்ல மேனிப்புலேட் பண்ணத்தக்க நபர்களை, அவங்கள்ட்ட அந்த தியாகிகளை, அந்த தங்கங்களை, அந்த சிங்கங்களை தாவேக்கா கூட்டு போகுது. சரியா? இது மேலோட்டமா தெரியுது. தமிழ்நாட்டுல நீண்ட காலமாக அரசியல் ஒரு என்ன சொல்றது, ஒரு இடைவெளி, ஒரு வேக்யூம் கண்டிப்பா இருக்குது. அந்த வேக்யூம் என்னன்னா, நம்ம வழக்கமா என்ன நினைக்கிறோம்? ஒரு தலைவர் இல்லாத வேக்யூம். அது இல்லை, ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ் இல்லாத வேக்யூம். பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ், அரசியல் ரீதியான உரையாடல்கள், அது பேசப்படாத ஒரு வேக்யூம் இருக்கிற கணிசமான இளைஞர்களை, அவர்கள் நியாயமாக இடதுசாரிகள் பக்கம் இருந்திருக்க வேண்டிய இளைஞர்களை, விடுதலை சிறுத்தைகள் மாதிரியான கட்சிகள் இருந்திருக்க வேண்டிய இளைஞர்களை இந்த கும்பல் ஆட்டையை போட்டு போதுங்க மிக மிக முக்கியமான விஷயம். இவர்களை மேற்கொண்டு கூட்டு போய் தன்னுடைய முகாமில் பட்டியல் அடைத்து வைத்து ஆடுகளைத்தான் பலியிடுவார்கள், சிங்கங்களை அல்ல. அப்படித்தானே? அப்ப என்ன பண்றது? எல்லாத்தையும் ஆடுவாக்கிடுது. தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில ஒரு பாஜக எதிர்ப்பு, பாசிச எதிர்ப்பு இருக்கிற வரைக்கும் ஆடுகளைத்தான் பலியிடுவார்கள், சிங்கங்களை அல்ல. தமிழ்நாடு சிங்கம் மாதிரி பாஜகவுக்கு எதிராக சிம்ம சொப்பனமா இருந்தது. வட மாநிலத்திலிருந்து வர ஆக்டிவிஸ்ட்லாம் ஆச்சரியப்பட்டாங்க, என்ன எப்படி பேசிட்டு இருக்கீங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு ஆடுகளைத்தான் பலியிடுவார்கள், சிங்கங்களே அல்ல. ரைட், இங்க வாங்க, நாங்க பட்டியல் அடைச்சு வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டு இளைஞர்களை பட்டியல் அடைக்கிற வேலையை தாவேக்கா செய்து கொண்டிருக்கிறது. இது ஆபத்து. அதிமுக எக்கேடு கெட்டு போகுது. இந்த பக்கம் அரசியல் ரீதியாக பயிற்றுவிக்கப்பட வேண்டிய தமிழ்நாட்டின் எதிர்காலமாக இருக்கக்கூடிய இளைஞர்களை பட்டியல் அடைத்து என்ன இப்போ வந்து இந்த 30-40 நாள் விட்டுருங்க. தாவேக்கா கட்சி தொடங்கி பேசப்பட்ட அரசியல் என்ன? இந்த இளைஞர்களுக்கு இப்போ வந்து வழக்கமா பேசும்போது நவதாராளமய கொள்கைகள் அமல்படுத்தப்படுவதால் திமுக தோற்று போனது, கேரளாவில் சிபிஎம் தோற்று போனது, அவங்கெல்லாம் இதுக்கு பலியாயிட்டாங்கன்னு சொன்னீங்க. ரைட்டுப்பா. இந்த நவதாராளமய கொள்கைகள் தொடர்பாக தாவேக்காவின் புரிதல் என்ன, அவர்கள் நடைமுறை சிக்கல்கள் என்ன, அவங்க என்ன பேச போறாங்க? ஒண்ணும் கிடையாது.
ஒரு பயங்கரமான கிக் எக்கனாமி வளர்ந்துருக்கு. ரேபிடோ ஓட்டுறான், ஸ்விக்கி ஓட்டுறான், ஒரு நிரந்தரமான வேலை இல்லை, உத்தரவாதமான வேலை இல்லை, வேலை உத்தரவாதம் இல்லை, முழுக்க தனியாருக்கு போயிட்டு இருக்குது. இடஒதுக்கீடு அப்படின்னு ஒரு ஃபார் த நேம் சேக் இருந்தா கூட தனியார் துறையில இடஒதுக்கீடே இல்லை. பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சாதி மக்கள் கிட்டத்தட்ட ஒரு வேலையற்ற அகதிகள் மாதிரி சுத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம். சரி, இதை பத்தி தாவேக்காவோட கொள்கை என்ன? 9 ஆணவ கொலைகள் நடந்திருக்குது, ஒரே நாள்ல 12 கொலைகள் நடந்திருக்குது. இது வரைக்கும் 100 கொலைகள் மேல 45 நாள்ல நடந்துகிட்டு இருக்குது. இதை குறித்து கூட போனவங்க யாரும் பேசல, கூட்டணி கட்சிகள் யாரும் பேசல. ஆணவ தற்கொலைங்கிற வார்த்தைலாம் வர தொடங்கிடுச்சு. எனக்கு உண்மையிலே புரியல. எப்படி ஆணவமா ஒருத்தர் தற்கொலை பண்ணி? உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா உயிரோட வாழ்வதற்கு இவ்வளவு வாய்ப்புகள் இருந்தும் உன் திமிர்ல நீ தற்கொலை பண்ணிருப்ப, அப்படி யாராவது சொல்ல முடியுமா? ஆனா ஆணவ தற்கொலைங்கிற வார்த்தை வேற அப்படி பேசுறாங்க. எனக்கு உண்மையிலே தமிழ்நாடு இதுக்கு முன்னால இருண்ட காலம்னு வரலாது. இது வந்து ஒரு இருண்ட காலம். இந்த இருண்ட காலம்ங்கிற புரிதலோட இப்ப வந்து மேடையில பேசும்போது அதை ஒரிஜினா நான் அதை கிழிச்சிருவேன், இதை கிழிச்சிருவேன், இந்த கட்சி வராது, அந்த கட்சி வராது, நாங்க தான் ஆட்சிக்கு வரோம். சரி, நீ ஆட்சிக்கு வந்து என்ன கிழிச்சிருவாங்க தான் ஆக்சுவல் கேள்வி. நான் ஆட்சிக்கு வந்து திமுக ஆட்சிக்கு வர மாட்டேன், இது வேலையா? கரண்டும் வரலையா, தண்ணி வரலையா? அதான் அவர் ஸ்டாலின் முதல்வர் ஆகிறார் இல்லைங்கிறதுல மேட்ரு. மக்களுக்கு அன்றாடம் வாழ்க்கையில பிரச்சனை தீருதா, அந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. அதை விட்டுட்டு திரும்ப திரும்ப திமுக நோன்றது. அந்த பக்கம் வந்து கரூர்ல போலீஸை வச்சு, அதாவது நீ காவல்துறையுடைய தலைவர் யாரு, அமைச்சர்ங்கிற முறையில பொறுப்பாளர் யாரு, முதலமைச்சர். நீங்க யோசிச்சு பாருங்க. அவர்கிட்ட அந்த இலாக்கா இருக்குது. காவல்துறையை ஏவி விட்டு மக்களை கொண்டுட்டாங்க. விஜயபாஸ்கர் அண்ணன் பாத்துட்டு இருந்தாரு. 600 போலீஸ் மேல பண்ணி நடவடிக்கை எடுங்க. இல்ல விஜயபாஸ்கர் அண்ணன் பாத்துக்கிட்டு இருந்தாராம். எதுக்கு பாத்துட்டு இருந்தாரு? அவர் போய் தடுக்க வேண்டியதானே. போலீஸை ஏவி மக்களை கொன்னாங்கன்ட்டு ஒரு பொறுப்புல இருக்கிற அமைச்சர் சொல்கிறார். அதை குறித்து உண்மையிலே நமக்கு வருத்தம் இல்லை. அமைச்சர் எப்படி சொல்ல போச்சு? போலீஸ் தான் அங்க கொன்னுச்சா? எவ்வளவு ஆதாரங்கள் வந்தது? இந்த ஆதாரங்களை வச்சு ஒண்ணு போலீஸ் தான் கொன்னுச்சுன்னா அத்தம் போலீஸ்லயும் நீங்க ஏற்கனவே செங்கோட்டையனுக்கு அந்த போலீஸ் பாதுகாப்பு தொடர்பாக அவருக்கு ஏற்கனவே ஒரு வரலாறு இருக்கிறது. வாச்சாத்திலே அவர் போலீஸை பாதுகாத்தவர். நீங்க போலீஸ் கொன்னுச்சு, நாங்க தண்டிக்க போறோம், கூப்பிட்டு தண்டிங்க. அந்த போலீஸ்காரங்கெல்லாம் தண்டிச்ச அனுபவம் இருக்கிற நம்ம தோழர் சண்முகம் இருக்கிறாரு. அவர்கிட்ட கூட ஆலோசனை கேட்கலாம். இவ்வளவு போலீஸ் சேர்ந்து கொலை பண்ணிட்டாங்க, படுகொலை பண்ணிட்டாங்க. எனக்கு கரூர்ல ஒரு கணக்கு இருக்கு, ஒரு மயிறு கணக்கும் இல்ல. என்ன இருக்கு தெரியுமா? விஜய் அங்க போனோம், கரூருக்கு எதுக்கு போனோம்? பிரச்சாரம் பண்றதுக்கு. அங்க போயிட்டு அங்க ஒரு கணக்கு அந்த மக்கள்கிட்ட. நான் ரொம்ப வருத்தத்தில் தான் இருந்தேன். அது எம்ஆர் விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ற வரைக்கும் காத்திருந்து அதுக்கப்புறம் போய் இப்ப அங்க லோக்கல்ல போயிட்டு ரொம்ப வருத்தம் தான். இவன் தான் பண்ணிட்டாங்க அப்படின்னு நரேஷனை மீடியாவை வச்சு செட் பண்ணி இந்த குறிப்பிட்ட இந்த ஏதோ எம்எல்ஏ விலைக்கு வாங்கினாங்கன்னு சொல்லி ஒரு போலி நரேஷன். அந்த திருநாவுக்கரசு யாருன்னு உங்களுக்கே தெரியும். அந்த ஆள் ஒரு டுபாக்கூர். அந்த ஆள் இதுக்கு முன்னால தேர்தல் தொடர்பான கருத்து கணிப்பு வெளியிட்டார். அண்ணாமலை தான் சிஎம்ங்கிற ரேஞ்சுக்கு, அண்ணாமலை பிஎம்ங்கிற ரேஞ்சுக்குலாம் அந்த ஆள் பேசினா. அப்படி அவரை போட்டு நம்ம கரிகாலன் தொழில் தான் அவர் வந்து அமலப்படுத்தினார். அதுக்கு பிறகு இப்போ இந்த போன 2026 தேர்தலில் விஜய் தான் ஆட்சிக்கு வர போறாருன்னு திரும்ப ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டார். தாவேக்காவுக்கு தான் வேலையை பார்த்தாரு. தாவேக்காவுக்காக வேலை பார்க்குற அல்லது தாவேக்காவுக்கு ஆதரவாக வேலை பார்த்த ஒரு நபர் வந்து உங்க எம்எல்ஏவை விலைக்கு வாங்கி திமுக கொடுக்குற புரோக்கர் வேலையை பார்த்தாரு அப்படின்னு நரேஷன் செட் பண்றீங்க. நான் சொல்ல ஒத்த எம்எல்ஏ வாங்கி அவன் என்ன கிழிக்க போறாங்க? அதுவும் 35 கோடி கொடுத்து. ஒண்ணுல 35 கோடி கொடுத்து எம்எல்ஏ வாங்கணுமா? அது வேற அது எவ்வளவு வருத்துங்கிறது தனியா பேசிப்போம். அவன் ரேட்டை பிக்ஸ் பண்ணி பேசுமே. இல்ல நமக்கு என்ன தெரியுது, ஒரு எம்எல்ஏ வாங்கி நமக்கு என்ன தெரியுதுன்னா அதுக்கு ஒரு ஏதோ ஒரு மார்க்கெட்ல ஒரு ரேட் இருந்திருக்குது. அந்த ரேட் அவங்க சொல்றாங்க. ரேட் எவ்வளவுன்னு பேசிருப்பாங்கல்ல. அதிமுக எக்ஸ் முதலமைச்சர் எக்ஸ் அமைச்சர் வராரு, அவருக்கு இவ்வளவு ரேட்டு, இவருக்கு இவ்வளவு ரேட்டு. என்னடா இவ்வளவு ரேட்டு பேசிட்டு இருக்காங்க? அவன் எக்ஸ், நான் இப்போ எம்எல்ஏ, அப்ப எனக்கு ஒரு ரேட் இருக்குல்ல. அவங்கள கூட பேசிக்கலாம், வேற விஷயம். இப்ப செந்தில் பாலாஜி ஒரே ஒரு அமைச்சரை ஒரே ஒரு எம்எல்ஏ கூட்டு வந்து அவர் வீட்டுல பனை வீட்டுல வச்சு வேலை பார்க்க வைக்க போறாரா? எதுக்கு அந்த ஒரு எம்எல்ஏ? அவரை ஏன் டார்கெட் பண்றாங்க? அவரை டார்கெட் பண்றது ஒண்ணும் இல்லை. அவங்களுக்கு ஒரு வில்லன் தேவை. கரூருக்கு விஜய் போகும்போது அவர் ஹீரோ போறாரு. சூப்பர் ஸ்டார் போகும்போது லோக்கல்ல ஒரு வில்லன் இருந்தாதான் இந்த ஹீரோக்கே மதிப்பு. ஏன்னா கரூர் விஷயத்துல 41 செத்ததுக்கு நீ தான் ஏன் காரணம்னு அங்க யாரும் பேசிடக்கூடாது. அப்போ எல்லாருக்கும் இல்லை நான் காரணம் இல்லை, இன்னொருத்தர் காரணம்னு சொல்லி ஹீரோவுக்கு சாதகமான ஒரு நரேட்டிவ் கிரவுண்ட்ல செட் பண்ணப்படுது, ஒரு ஸ்கிரீன் பிளே எழுதப்படுது பெக்யுலரா. இதனால வரைக்கும் அவர் போகாமறதுக்கு காரணம் எவனா அது ஒருத்தன். இப்ப ரஜினிகாந்த் வந்து தூத்துக்குடி போனார்ல, யார் நீன்னு கேட்டால ஒருத்தர். அது மாதிரி யாராவது பேச்சுவாக்கல எவனா கேட்டா என்ன பண்றது? முதலமைச்சரோட இமேஜ் டேமேஜ் ஆகும். ஸோ இமேஜ் சேவிங் டெக்னிக் பிரச்சனை. இப்போ ஒரு நரேட்டிவ் பில்ட் பண்ண ஒன்றும் இல்லை, ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ் வைக்கிறாங்க, அப்புறம் ஒரு கிளைமேக்ஸ்ல ஹீரோ ஜெயிப்பாரு, ஆன்டி கிளைமேக்ஸ்ல ஹீரோ லைட்டா அடி வாங்குவாரு. எம்ஜிஆர் எப்படி 3 அடி வாங்கிட்டு அடுத்து அடிப்பாரோ அப்படியே ஒரு ஸ்கிரீன் பிளே ஃபார்மேட்டை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க.
இந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இந்த நரேட்டிவ் ஒருவேளை முறியடிக்கல அப்படின்னு சொன்னா இந்த நரேட்டிவ்லேயே தமிழ்நாட்டு மக்களை பிடிச்சு வச்சிருப்பாங்க. நாம வந்து இது ஒரு சாதாரணமா அந்த அதிமுக கூட்டு போய் எங்கேயா கூட்டு போவீங்களே, அதிமுக அதிபர் போனதே இல்லையா? ரிசார்ட் பாலிடிக்ஸ்லாம் எடப்பாடிக்கு முன்னாடி கூவத்திற்கு முன்னாடி ரொம்ப முன்னாடியே அதிமுக அறிமுகம். இது நான் சொல்லலை, இது நண்பர்கள் வாய்ப்பு இருந்தால் எடுத்து படிச்சு பாருங்க. நக்கீரன் வெளியீட்டில் வந்திருக்குது ஆட்டோ சங்கர் வாக்குமூலம்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்கும். அந்த புத்தகத்துல இதே மாதிரியான கூவத்தூர் செட்டப்புக்கு ஆட்டோ சங்கர் என்னெல்லாம் பண்ணாரு, அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லி அவர் எழுதி வச்சிருக்காரு. என்னெல்லாம் சப்ளை பண்ணாங்கிற வரைக்கும் எழுதியிருக்கிறாரு. அதெல்லாம் அவங்க பேசி படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இது வந்து ஒரு புனிதமான கட்சி. இந்த பிரச்சனை அதிமுகவை முறைகேடாக ஒரு கட்சியை முடக்கி இந்த பக்கம் எடுத்துட்டு வரும் பொழுது இது ஜனநாயக விரோதம் அல்ல, இது யதார்த்தம் தான் என்று பேசுவது மிக மிக அவலம், கேவலம். தோழர்கள் என்னைக்காவது ஒரு நாள் தயவு கூர்ந்து இவங்க பண்றது ஒரு அயோக்கியத்தனம் அப்படின்னு பேசிட்டு வெளியே வருவாங்கன்னு நம்புறோம். முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க. தோழர்களும் பரிசீலிக்கட்டும், தோழர்கள் அல்லாதவர்களும் நண்பர்களும் பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும்.